வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வர இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெயில் காலங்களில் பெரும்பாலும் நம்ம மோர் குடிக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அந்த மோரில் நான் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு, கொத்தமல்லி இலை, 2 கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் தயிரோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா க்ரீமியாக அந்த தயிரோட கலரே ஒரு மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி ஒரு வாசனை இருக்குது. அந்த இஞ்சியோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இப்போ உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னொரு தடவை மிக்சியில் இதை லைட்டாக ஓட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு மோர் ரெடி ஆகிடுச்சு. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சாதாரணமாக குடிக்கிற மோர் இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா சளி தொல்லைக்கு ரொம்ப நல்லது. நெஞ்சில் சளி சேராமல் பார்த்துக்கும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வர எந்த வகையான இன்ஃபெக்ஷனுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டைஜஷனுக்கு நல்லது. ஹெவி மீல் சாப்பிட்டுட்டு இதை நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெயில் நேரத்தில் நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன மாதிரியான வைரஸ், பேண்டமிக் டிசீஸ் என்ன வந்தாலும் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை நம்ம தயார்படுத்தி வச்சுக்கிறணும். அதுக்கு அந்த காலகட்டத்தில் மட்டும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. சாதாரணமாகவே குழந்தையிலேருந்தே நம்ம ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸை நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மோர் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.